தாம் பேசும்போது ஆட்டுக்குட்டியை போல தலையை ஆட்ட வேண்டாம், அது லண்டன் போய்விட்டதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. மதுரையில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நடத்தவிருக்கும் உண்ணாவிரத போராட்டம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசி முடித்த பிறகு மூத்த அமைச்சர்கள் ஆலோசனை வழங்கும் போது ஆட்டுக்குட்டி போன்று யாரும் தலையை ஆட்ட வேண்டாம் என்றும் ஆட்டுக்குட்டி லண்டன் போய்விட்டதாக அண்ணாமலையை சுட்டிக்காட்டி நக்கலடித்து பேசினார். போலீஸ் அதிகாரிகளை பார்த்து இன்னைக்கு திருடர்கள் பயப்படுற காலம் போய், இன்னைக்கு சமூக விரோதி பயப்படுற காலம் போய், சமூக விரோதிகளுக்கு காவல்துறையே பயப்படுற காலமாக மாறிவிட்டது இந்த ஆட்சி. இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று அண்ணன் உரத்த குரலில் நாம் பொதுச் செயலாளர் குரலை எழுப்புகிறார். நாம் அம்மா இருந்தா என்ன மாதிரி குரல் எழுப்புவாரோ அதே மாதிரி குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி மின்சார கட்டணம் ஆண்டுக்கு ஆண்டு கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மாதம் ஒரு முறை மின் கட்டணம் எடுக்கிறோம் என்று சொல்லி வருஷம் இன்னைக்கு மின் கட்டணத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு சரியான ஒரு சவுக்கடியை மக்கள் மன்றத்திலே நாம் கொடுக்க வேண்டும். இதை அன்பு கூர்ந்த சகோதரர்களே, இப்ப என்கிட்ட பேசும்போது நான் பேசும்போது தலைய நம்ம ஆட்டுக்குட்டி அது லண்டன் போயிருச்சு, ஆட்டுக்குட்டி தலையாட்ட மாதிரி அப்படியெல்லாம் ஆட்டக்கூடாது. கைதட்டணும், சோறா கைதட்டணும், சிரிப்ப மகிழ்ச்சியாக கொண்டாடணும் என்பதை கேட்டு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கும் மாநகர் மாவட்ட கழகத்திற்கும் பகுதி கழகம் அத்தனை பேருக்கும் எப்பா நன்றி, அப்பா நன்றி, 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 அப்பா நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.